இந்த நாளின் மெல்லிய சத்தத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காலங்களுக்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தியானிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் பிள்ளை வளர்ப்பும் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு தொடர் தியானத்தை பதிவிடலாம் என்று சொல்லி யோசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் உலக இரட்சகராக ராஜாதி ராஜாவாக அவர் பிறந்தாலும் ஒரு பாலகனாக பிறக்கிறார். ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு குழந்தையாக பிறக்கிறார். அவர் 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 அந்த குழந்தை பருவத்திலே வளர்ந்து வருவதற்கு அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் அநேக காரியங்களை கடவுள் முன்கூட்டியே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த கிறிஸ்மஸ் ஸ்டோரியில இருந்து we are trying to take some parenting lessons. பிள்ளை வளர்ப்புக்குரிய சில பாடங்களை இயேசு கிறிஸ்துவின் அந்த பிறப்பின் நிகழ்வுகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இது நிச்சயமாகவே நமக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இது முன்னறிவிக்கப்பட்ட ஒரு பிறப்பு. அவர் இந்த குழந்தை பிறக்க போகிறது, இந்த குழந்தை எப்படி பிறக்கும், அந்த குழந்தை எப்படிப்பட்டது, இந்த குழந்தை என்னவெல்லாம் செய்ய போகிறது, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அது முன்னறிவிக்கப்பட்டது. நீங்க வேதாகமத்துல பார்ப்பீங்க அப்படின்னா அநேக குழந்தைகளுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது. அந்த குழந்தைகளை குறித்த கடவுளுடைய திட்டம் பெற்றோருக்கு சொல்லப்பட்டது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிற இந்த பேரண்டிங் லெசன்ஸ், பிள்ளை வளர்ப்பின் பாடங்களுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். இதற்கு பெயர் ப்ராஃபெட்டிக் பேரண்டிங், தீர்க்க தரிசனம் உள்ள பிள்ளை வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பை நாம் கொடுக்க விரும்புகிறோம். ரைட், இந்த ப்ராஃபெட்டிக் பேரண்டிங் என்றால் என்ன? ஒருவேளை ப்ராஃபெட்டிக் என்ற உடனே வெறுமனே அது முன்னறிவிக்கப்படுகிறது மட்டுமா என்று சொன்னால் இல்லை. இந்த தீர்க்க தரிசனம் என்பது இறை வாக்கு என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. இறை வாக்கு என்றால் கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தை, அல்லது நிறைவேற போகிற கடவுளுடைய வார்த்தை. இந்த கடவுளுடைய வார்த்தையை ஆண்டவர் தம்முடைய இறைவாக்கினர் தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்து அதை ராஜாக்களுக்கும் எளிமையான ஜனங்களுக்கும் தம்முடைய மக்களுக்கும் சொல்லும்படியாக அவர்களை தீர்க்கதரிசிகளாக ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும் கூட அது தீர்க்க தரிசனம் உள்ளது. ஏற்கனவே கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய திட்டம் நிறைவேறும்படி இந்த பாலகன் பிறக்கிறார், இந்த குழந்தை பிறக்கிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு அருமையாக இதை சொல்லுகிறார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு 1:22. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு இதை சொல்லுகிறார். இல்ல, யோசேப்பினிடத்துல தேவதூதன் பேசுகிறார், சொப்பனத்துல கடவுள் பேசுகிறார், மரியாளிடத்துல தேவதூதன் பேசுகிறார். அங்கு நிறைய நிகழ்வுகள் நடக்கிறது. ரைட், அப்போ இது எல்லாம் எதற்காக நடக்கிறது? ஏன் ஒரு கன்னியின் வயிற்றிலே இந்த பாலகன் பிறக்கிறார், ஏன் ஏழ்மை கோலத்திலே அவர் பிறக்கிறார், ஏன் பெத்லகேமிலே பிறக்கிறார்? So everything around this child is prophetic. அப்போ அது கடவுளுடைய வாக்கு, கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முழுவதுமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையினுடைய நிறைவேறுதலாதான் அந்த வாழ்க்கை இருந்துச்சு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து பிறகு கூட நம்முடைய சீடர்களிடத்துல பேசும்போது அவர் சொல்லுவாரு, மோசேயுடைய ஆகமங்களிலும் தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் தம்மை குறித்து எழுதியிருக்கிறவர்களே அவருக்கு விவரித்து காண்பித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம லூக்கால வாசிப்போம். ஏன்னா இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த இயேசு கிறிஸ்துவாகிய பாலகனுடைய பிறப்பு எல்லாமே தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. அப்போ இந்த ப்ராஃபெட்டிக் பேரண்டிங் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகளை குறித்து அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும், கடவுளுடைய திட்டத்தின் நிறைவேறுதலாக இருக்க வேண்டும். இங்க இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவர் அந்த பிறப்பிற்கென்று அந்த பெற்றோர் ஆயத்தப்படுத்தப்பட்ட விதம், அந்த பெற்றோர் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற ஆலோசனைகளை பெற்ற விதம் எல்லாமே தேவனுடைய திட்டத்தின் நிறைவேறுதலாய், தேவனால் உரைக்கப்பட்டதின் நிறைவேறுதலாய் இருந்தது. அப்ப இந்த ப்ராஃபெட்டிக் பேரண்டிங் என்றால் கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில், கடவுளுடைய வார்த்தை நிறைவேறும்படியாக நம் பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படியாக அவர்களை வளர்ப்பதுதான் இந்த தீர்க்க தரிசனம் உள்ள பிள்ளை வளர்ப்பாகும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற நாம் எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறோம்?
என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய வாயின் வார்த்தைகளை நிறைவேற்றுகிற விதத்துல பிள்ளையை வளர்த்து கொண்டிருக்கிறோமா? இல்ல இந்த கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் பிள்ளையை வளர்த்து கொண்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து என்கிற பாலகன், அவர் பாலகனாக பிறந்து மரியாள் யோசேப்பினால் வளர்க்கப்பட்டது என்பது கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. பிள்ளை பிறந்த பிறகு இந்த யோசேப்பும் மரியாளும் பிள்ளையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு போவதாக இருக்கட்டும், திரும்பி வருவதாக இருக்கட்டும், மத்தேயு திரும்ப சொல்லுகிறார், கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது நடந்தது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? Are we following a prophetic parenting? தீர்க்க தரிசனம் உள்ள இறை வாக்கின் அடிப்படையிலே பிள்ளையை வளர்க்கிறோமா? நம் விருப்பங்களின் அடிப்படையிலே பிள்ளையை வளர்க்கிறோமா? தொடர்ந்து இந்த தொடர் தியானத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த ப்ராஃபட்டிக் பேரண்டிங் என்றால் என்ன, அதுல இன்னும் வேற என்ன அம்சங்கள் இருக்கிறது என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் வேத வார்த்தையின் நிறைவேறுதலாய் மாறுவார்களாக. ஜெபிப்போமா? நேசிக்கிற பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் பிள்ளை வளர்ப்பும் என்கிற இந்த தொடர் தியானத்திற்குள்ளாய் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். தீர்க்க தரிசனம் உள்ள ஒரு பிள்ளை வளர்ப்புக்கு நேராக எங்களை வழி நடத்தும். கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்மால் உரைக்கப்பட்ட ஜீவனுள்ள உயிருள்ள வேத வார்த்தைகளின் நிறைவேறுதலாய் எங்களுடைய பிள்ளைகள் மாற, அவருடைய வாழ்க்கை மாற, அவ்விதத்திலே பிள்ளைகளை வளர்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.